ஹலோ ஸ்வீட்டீஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி நம்ம ஒரு கீரை ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறேன். ஸோ அடிக்கடி வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன், எனக்கு போட முடியல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு போடுவோம். ஓகேவா? வணக்கம். வாங்க, இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து என் அன்பு சொந்தங்களே, இன்றைக்கி என்ன கீரை இது? இன்றைக்கி வந்து சாம்பார், பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் இன்றைக்கி அது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஏன்னா நல்லா பொடி எல்லாமே நல்லா க்ளீனாக அந்த தண்டெல்லாம் பெரிய தண்டெல்லாம் போட்டுட்டு சின்ன தண்டு இலசா இருக்கிறத மட்டுமே எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணின்னு இது போல் சல்லடை மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. வெறும் பாத்திரத்தில் தான் வைக்கணும், தண்ணி கம்மியாகவே இருக்கும். ட்ரை பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். இதிலே நல்லா வெறி கடாயிலே நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சுட்ட பிறகு அப்புறமா தான் தாளிக்கு போடணும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இது இப்படி வச்சுட்டு நல்லா வேகணும். சிம்மில் வச்சோம்னாக்கா அது வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் கழித்து காமிக்கிறேன். இப்போது அதுக்குள்ளே கம்மியாகிடுது. என்ன செய்யணும்னா இன்னும் வேக வைக்கணுமா? கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அது நேரம் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பச்சையாகவே நம்ம வந்து தாளித்து விட்டோம்னாக்கா தண்ணி அதிகமாக தெரியும். அது வேக வேக கசப்பு தட்டும் அதிகமாக. பொன்னாங்கண்ணி கீரை மட்டும்? ஆமாம், எல்லா கீரையுமே சரி. நம்ம முடிஞ்ச அளவுக்கு இது போல் வெறும் கடாயில் வச்சு நம்ம கலரி விட்டு வேக விட்டு அதுக்கப்புறம் நம்ம தாளித்தோம்னாக்கா அந்த கீரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கலரி விடுறது எவ்வளோ நேரமான்னு கேட்குறேன். இது தண்ணி ட்ரை ஆகிற வரையும் இதிலே தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியிலே தான் இது வேகுது. பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. இது வாரத்தில் 2 முறை சாப்பிட்டீங்கன்னா கூட கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது கஷ்டம்தான். இது எல்லாமே க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். சாதத்திலே போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தாளிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும்ல? தாளிக்கிற அந்த வேலையை சீக்கிரம் முடியும். அதில் உள்ள தண்ணியே தான். இந்த பில்லெல்லாம் இருக்கும், ஏதாவது இருந்ததுனாக்கா இலை தேவையானது எல்லாம் க்ளீன் பண்ணணும் நல்லா சுத்தமாக. எல்லா கீரையோட பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிடுங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இன்னும் ஒரு நிமிஷம் தண்ணி ட்ரை ஆகிடும். தாளிப்பு பார்க்கலாம். ஓகே, மூடி போட்டேன். தண்ணி ட்ரை ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் உப்பு கொஞ்சம் சால்ட்டு போடணும். ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா கல் உப்பு வந்து ரொம்ப கசப்பும், ஒரு மாதிரியே ரொம்ப கரிக்கிற மாதிரி தெரியும். இந்த டைமில் வந்து லைட்டாக போட்டுங்க. நம்ம பத்தலைனா கூட போட்டுக்கலாம். கீரையில் எப்பயுமே இது போல் வதங்கினதுக்கு அப்புறம் தான் போடணும். வதங்கணுமாமா? நம்ம வதங்கிடுச்சு. உப்பு போட்டிருக்கிறோம்ல, அது 2 நிமிஷம் கலரி விட்டோம்னாக்கா நல்லா இருக்கும். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். வலிச்சு விட்டுறியா? அதே கடாயில் தான் பண்ணுறோம். ஆமாம், அது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஓகே, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ தாளித்தோம்னாக்கா நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு என்னென்ன போடுறோம் பாருங்கள். எண்ணெய், எண்ணெய்
தாளிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான் இல்லை? ஆமாம், எந்த கீரையுமே இப்படி செய்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமானது இந்த பருப்பு தான் ரொம்ப முக்கியம். நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இது கடலைப்பருப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுங்க. கடலைப்பருப்பு கடுகு போடக்கூடாதா? கடுகு போடணும், ஏன்னா இது பருப்பு வேகணும்ல. உளுத்தம் பருப்பு கொஞ்சம். கீரையில் ஏதோ வித்தியாசமாக இருக்குமா நீ பண்ணுறது? எல்லாம் பருப்பு போட்ட பண்ணுவாங்க. சாப்பிடும்போது எப்படி இருக்குது? நல்லா இருக்கு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டாக இருக்கா? இந்த சமயத்தில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்னா கடுகு போடணும். முன்னாடியே கடுகு போட்டோம்னா கருப்பை வெடித்த உடனே ரொம்ப கருகிடும், கசப்பாக இருக்கும். இது எல்லாமே ஒன்றா என்ன செய்யும், இது வறுந்து எடுக்கும் அழகாக. இந்த நேரம் மாறும், நல்லா வேகும். இந்த பச்சை மிளகாய் போட்டு செஞ்சால் ஒரு சிலருக்கு வயிறு அலசிருக்கிறவங்களுக்கு கீரை சாப்பிட முடியாது. அதனால் காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 மிளகாவோ 4 மிளகாவோ போட்டுங்க. கடுகு இப்போ தானா வெடிக்குதா? இப்போ வெங்காயம் தேவையான அளவுக்கு வெங்காயம். பூண்டு வந்து ஒரு 2 பூண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தட்டி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் கீரைக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடும். எல்லாமே வதங்கிடுச்சு, எல்லாமே நல்லா அழகாக வதங்கிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வேக வச்சு எடுத்து போட்டுக்கணும். வெறும் கடாயில் தான் நான் இதை வேக வச்சுருக்கேன். அதனால் சின்ன வயசில் இந்த மாதிரி போய் கீரைலாம் பறிச்சிருக்கீங்களா? கீரை, தொம்பக்கீரை, பண்ணைக்கீரை, அதெல்லாம் உங்களுடைய நிலமா இருக்கும்ல. கீரை எல்லாமே வயலில் இருக்கும். வேர்க்கடலை போட்டாங்கன்னா இருக்கும், துவரை, கேழ்வரகு, அதாவது வரவு அரிசி போடுவாங்க எங்கள் பாட்டி வயலில் அந்த காலத்தில். வரவு அரிசி இருக்குது. தினை, ப்ரௌன் ரைஸா? அது வேறு. அது வந்து இது வந்து குட்டி குட்டியாக கடுகு மாதிரி இருக்கும். வரவு அரிசின்றது வந்து குட்டி குட்டியாக கடுகு மாதிரி தான் இருக்கும். அது உடம்புக்கு நல்லது. அந்த காலத்தில் வந்து அரிசி சாதம் இல்லைனாக்கா இதுதான் செய்வாங்க. நான் சாப்பிட மாட்டேன். இப்போ அதுதான் இப்போ சுகருக்கு உதவுது. அந்த பருப்பு நல்லதுச்சா பருப்பு போட்டு கலரும்போது எப்படி இருக்குது? இது இன்னும் வேகணுமா? வெந்துருச்சு, கீரை வெந்துருச்சு. தாளிப்பு போட்டு 2 கலரி எடுத்துடணும். அவ்வளோதானா? அவ்வளோதான். முடிஞ்சிச்சம்மா? சரி, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், பொன்னாங்கண்ணி கீரை பொரியல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன தேவையோ அதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா வீடியோஸும் சமையல் வீடியோஸ் எல்லாமே போட்டு ட்ரை பண்ணுறேன். நிறைய ரெசிபிஸ் போட்டு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க ஸ்வீட்டிஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.